ஹாய் குட்டீஸ், நான் உங்க சூசன் அக்கா. நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜெபம். ஜெபம்னா என்ன? வாட் இஸ் பிரேயர்? அத பத்தி தான் பார்க்க போறோம் குட்டீஸ். வாங்க பார்க்கலாம். ஜெபம்னா நம்மள படைத்த இறைவன் கிட்ட நாம பேசுறதுக்கு பேரு தான் ஜெபம். நாம எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோமோ அதே போல ஏசப்பா கிட்ட பேசுறதுக்கு பேரு தான் ஜெபம் குட்டீஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பீங்க குட்டீஸ்? ரொம்ப பாசமா பிரியமா இருப்பீங்கல்ல? சேர்ந்து பேசிட்டே இருப்பீங்க, சேர்ந்து விளையாடுவீங்க, சேர்ந்து ஓடுவீங்க, சேர்ந்து படிப்பீங்க, சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஏதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஏதாவது சோகமான விஷயங்கள் நடந்தா கூட அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அப்படிதானே குட்டீஸ்? அதே போலதான் குட்டீஸ், நீங்க ஏசப்பா கிட்ட எதை பத்தினாலும் பேசலாம். ஏசப்பா நீங்க சொல்றத ரொம்ப கவனமா கேட்பாரு. ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அவரை நீங்க முழு நிச்சயமா நம்பலாம். அவர் உங்களுக்கு நன்மை மட்டும் தான் செய்வாரு. உங்க இருதயத்துல என்னெல்லாம் தோணுதோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ, எது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இது என்னை ரொம்ப துக்கப்படுத்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லலாம். எப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம சந்தோஷமான விஷயத்த சொல்லும் போது சந்தோஷப்படுறாங்களோ, ஏதாவது துக்கமா சோகமான விஷயத்த சொல்லும் போது நமக்கு ஆறுதல் சொல்றாங்களோ, அதே போல ஏசப்பாவும் உங்க கூட பேசுவாங்க குட்டீஸ். எப்படி தெரியுமா? நீங்க பைபிள்ல ஏசப்பாவோட வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அந்த வார்த்தை மூலமா ஏசப்பா உங்க கூட பேசுவாங்க. சரி குட்டீஸ், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஜெபம், அதோட ஆங்கில வார்த்தை வந்து ப்ரே. அதுல P stands for praise, அதாவது துதி. R stands for repent, அதாவது மனம் திரும்புதல். A stands for ask, அதாவது கேக்குறது. Y stands for yield, அதாவது ஒப்பு கொடுக்கிறது. சோ குட்டீஸ், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, ஏசப்பாவை நல்லா துதிக்கணும். P stands for praise, துதின்னு பார்த்தோம்ல. இந்த மொத்த பூமியையும் வானத்தையும் படைத்த அந்த சர்வ வல்ல தேவனை நம்ம துதிக்கணும். நம்மளையும் அவர் சாயலாவே படைச்சிருக்கிறார்ல, அதற்காகவும் அவரை ரொம்ப துதிக்கணும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பாருல, அதெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப துதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா repent, அதாவது மனம் திரும்புதல். நீங்க ஏசப்பாவோட கட்டளையெல்லாம் ஏதாவது கீழ்ப்படியாம, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம, டீச்சர்ஸ் சொல் பேச்சு கேட்காம, ஹோம்ஒர்க் பண்ணாம, படிக்காம, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பீங்கல்ல, இதெல்லாம் தப்பு தானே. அதுக்காக ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஐ எம் சாரின்னு சொல்லும் போதே ஏசப்பா உங்களை உடனே மன்னிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஆஸ்க், கேக்குறது. ஏசப்பா கிட்ட நீங்க எதை பத்தினாலும் கேட்கலாம் குட்டீஸ். எனக்கு இது வேணும், எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், இதுனா எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு எதை பத்தினாலும் ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கலாம். ஏசப்பா கிட்ட உங்க இருதயத்து ஆழத்துல இருந்து எல்லா ஆசைகளையும் சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? பைபிள்ல யோவான் 14:14 கர்த்தர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குட்டீஸ். அதனால நீங்க எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்துல கேட்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதுக்கப்புறம் ஈல்டு, ஒப்பு கொடுக்கிறது. ஏசப்பாவை முழு நிச்சயமா நம்பி நம்ம கேட்டதெல்லாம் ஏசப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க இருதயத்தை மொத்தமா ஏசப்பா கிட்ட சரண்டர் பண்றது. அதுக்கு பேரு தான் ஒப்பு கொடுக்கிறது. ஓகே குட்டீஸ், ஜெபம்னா என்னன்னு ரொம்ப ஈஸியா பார்த்தோம்ல. ஏசப்பாவை துதிக்கிறது, மனம் திரும்புறது, ஏசப்பாட்ட கேக்குறது, அப்படியே ஒப்பு கொடுக்கிறது. எல்லாத்தையும் பார்த்தோம்ல குட்டீஸ். இந்த மாதிரி டெய்லி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க தானே குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீடியோல ஜெபம்னா என்னன்னு பார்த்தோம்.
அடுத்த வீடியோல எப்படி ஜெபிக்கணும்னு பாப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சூசனக்கா.